என் தங்கமே, கனவில் முகம் தெரியாத பெண் வந்தது சாதாரண கனவு அல்ல. அது உன் வாழ்க்கைக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு மாற்றத்தின் அடையாளம். முகம் காணாத அந்த பெண் யார் தெரியுமா? அவள் ஒரு மனிதர் இல்ல, ஒரு சக்தி. ஒரு குறிப்பு, ஒரு வழிகாட்டல். உன்னை பாதுகாக்க, உன்னை எழுப்ப, உனக்குச் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி கொண்டு வந்த ஒரு தெய்வீக ஒளி. அவள் முகம் தெரியாதது ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறது தங்கமே. உன் வாழ்க்கையில் யாரோ ஒருவரின் அடையாளம் இன்னும் திறக்கப்படவில்லை. உன்னை முன்னேற்ற போகும் ஒருவர், உன் கண்ணீரை துடைக்க போகும் ஒருவர், உன்னை உண்மையிலேயே மதிக்கப் போகும் ஒருவர். அவர்கள் இன்னும் உன் பாதையில் முழுமையாக வரவில்லை. அந்த பெண் முகமில்லாமல் தோன்றியது, உனக்காக இன்னும் மிக பெரிய ஒன்று வருது என்று சொல்வதற்காகத்தான். என் தங்கமே, நீ இப்போ இருக்கும் நிலையிலே மனசு குழப்பமா இருக்கலாம். யாரோ நின்னு பிரிந்து இருக்கலாம். யாரோ துரோகம் செய்திருக்கலாம். யாரோ உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். ஆனா அந்த பெண் கனவில் வந்தது உனக்கு ஒரு உறுதி நட்சத்திரக்குறி. உன் தனிமை நீங்க போகுது. ஏனெனில் உன் ஆன்மா புதிய சக்தியோடு இணைவதற்கான நேரம் வந்துவிட்டது. முகமில்லா பெண் என்றால் அது உன் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் வாய்ப்பு. நீ இன்னும் பார்க்காத ஒரு ஆசீர்வாதம். நீ இன்னும் கண்டறியாத ஒரு திறமை. நீ இப்போது வரை பயன்படுத்தாத ஒரு ஆற்றல். அவள் சொல்வது, காத்திரு தங்கமே, உன் வாழ்க்கையில் விரைவில் ஒளி வரும். உன்னை மறைத்து வைத்திருந்த எல்லா சோதனைகளும் கழியும். அந்த பெண் கனவில் நின்னு பார்க்க மட்டும் வந்தாளா? இல்லை. அவள் உன்னிடம் நெருக்கமாக வந்திருந்தால், அது நீ கடந்த கால துன்பங்களில் இருந்து முழுவதும் வெளிச்சத்துக்கு வரப்போகிறாய் என்று அர்த்தம். நீ யாரையும் நம்ப முடியாத நிலையில் இருந்தாலும் அவள் சொல்ல வந்தது நட்சத்திரக்குறி, நீ மீண்டும் நம்பிக்கையை பெறுவாய். நட்சத்திரக்குறி. என் தங்கமே, எவ்வளவு பேரு உன்னை காயப்படுத்தினாலும், எவ்வளவு பேரு உன்னை புரிந்து கொள்ளாதிருந்தாலும், உன் ஆன்ம சக்தி ஒருபோதும் உன்னை விட்டுச் செல்லாது. நீ துயரத்தால் தூங்க முடியாத இரவுகளில், உன் கண்ணீர் அனுமதி கேட்காமல் விழும் நேரங்களில், அந்த பெண் போன்ற தெய்வீக சக்திகள் உன்னை காப்பாற்ற வருகிறார்கள். இன்னொரு ரகசியம் இருக்கு தங்கமே, முகமில்லா பெண் வந்தால் அது உன் வாழ்வில் நடக்க போகும் 3 மாற்றங்களை சுட்டிக்காட்டும். முதல் மாற்றம், உன் மனதில் இருந்த பயம், சந்தேகம், உறுத்தல்கள் நீங்க போகும். நீ பல ஆண்டுகளாக உள்ளுக்குள் சுமந்து வந்த சங்கடத்தை ஒரே அடியில் கழற்றி வைக்கும் மாதிரி ஒரு சாந்தி வரும். இரண்டாவது மாற்றம், உனக்கு மறைந்து கிடந்த திறமை வெளிச்சத்துக்கு வந்துவிடும். நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை தெளிவாக புரிந்துகொள்வாய். யாரும் உன்னை தடுக்க முடியாத அளவுக்கு உன் ஆற்றல் உயர்ந்து விடும். மூன்றாவது மாற்றம், உன் வாழ்க்கையில் புதிய உறவு, புதிய மனிதர், புதிய சக்தி நுழையும். சில நேரங்களில் அது ஒரு தோழன், சில சமயம் ஒரு வழிகாட்டி, சில சமயம் முழு வாழ்க்கையையும் மாற்றும் ஒரு ஆதரவு. என் தங்கமே, நீ சில நேரங்களில் யாரையும் நம்ப முடியாமலே பழித்து கொண்டு இருந்தாய். யாரோ உன்னை விட்டுச்சென்றது உன்னை இன்னும் வலிக்க வைக்கும். ஆனா அந்த முகமில்லா பெண் சொல்வது ஒரே ஒரு காரணம், உன் கதை இன்னும் முடிவடையலை, இன்னும் ஆரம்பிக்கல. உன் விதி எழுதப்படி கொண்டிருக்கிறது. உன்னை உயர்த்த போகும் சக்தி உன்னருகில் வந்து நிற்கிறது. நீ இருக்கிற வலிகள் எல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை புதிதாக உருவாக்க தான். என் தங்கமே, நீ கரைந்த கண்ணீரின் துளிகள் வீணாகவில்லை. நீ அனுபவித்த இரவுகள் எல்லாம் வெறுமையாக போகவில்லை. அவை உன் ஆன்மாவை வலுவாக்கின. அதனால்தான் அந்த பெண் உன் கனவில் முகமில்லாமல் வந்து சொல்கிறாள். உனக்கு நான் சொல்ல வருவது ஒரு செய்தி. உன் காலம் வந்து கொண்டிருக்கிறது. உன் நன்மைக்காக காத்திருப்பது முடியப்போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உன்னை தேடி வருகிறது. கண்கள் தெரியவில்லை என்பதற்கு கூட ஒரு அர்த்தம் உண்டு தங்கமே. உன்னை யார் உண்மையிலே நேசிக்கப் போகிறார்கள், யார் உன்னை காப்பாற்றப் போகிறார்கள், யார் உன் வாழ்க்கைக்கு ஒளி தரப்போகிறார்கள், இப்போது தெரியாது. ஆனா மிக விரைவில் தெரியும். என் தங்கமே, அந்த பெண் வந்த கனவு உன்னை பயமுறுத்த வந்ததல்ல. உன்னை தயார் செய்ய வந்தது. உன்னை எழுப்ப வந்தது. நீ தனியாக இல்லை என்பதை உணர்த்த வந்தது. உன் வாழ்க்கைக்கு வரப்போகும் நன்மை, முகம் தெரியாத அந்த பெண் போலவே இப்போ மறைந்து கிடக்கிறது. ஆனா சில நாட்களில் அது முழு ஒளியோடு உன் முன் வரப்போகிறது. உன் விதி நின்னு காத்திருக்கிறது தங்கமே. நீயும் தயாரா? என் தங்கமே, அந்த முகமில்லா பெண் வந்து சென்றது கனவில் நடந்த ஒரு சின்ன காட்சி மாதிரி தோன்றினாலும், அது உன் ஆன்மாவின் மிக ஆழமான பகுதிக்கான ஒரு செய்தி.
உன் வாழ்க்கை எவ்வளவு இருட்டில் இருந்தாலும், எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும், எவ்வளவு தள்ளிப்போன உணர்வில் இருந்தாலும், உன் உள்ளத்துக்குள் ஒரு வெளிச்சம் மறைந்து கிடக்கிறது என்பதற்கான அடையாளம் தாங்க அது. அந்த வெளிச்சத்தை நீயே இன்னும் பார்த்து அறியல. ஆனா கனவில் தோன்றிய அந்த பெண் அதை உனக்காக காட்ட வர்றாள். உன் கண்களுக்கு தெரியாத முகம், இன்னும் வெளிப்படாத உன் விதியின் முகம். என் தங்கமே, நீ எத்தனை நாளா மனசுக்குள்ள ஒரு கேள்வியோட வாழ்கிறாய் தெரியுமா? நான் ஏன் இவ்வளவு சோதனைகளை அனுபவிக்கிறேன்? எனக்கு யார் உண்மையா இருக்க போறாங்க? என் வாழ்க்கை எப்போது சீராகும்? ஆமாம் தங்கமே, நீ இந்த கேள்விகளை உன்னோட மனசுக்குள்ள 100 முறை கேட்டிருக்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த கனவு ஒரு அமைதியான பதில். உன் வாழ்க்கையின் அடுத்த கதவு திறக்கப் போகுது. நீ நம்பாத இடத்திலிருந்து உதவி வரப்போகுது. நீ எதிர்பாராத நேரத்தில் ஆசீர்வாதம் கைவந்து சேரப்போகுது. அந்த பெண் முகமின்றி வருவதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை முழு வடிவத்திலே முன்பே காட்டாது. அது நம்மை தயார் செய்யும், நம்மை வலுவாக மாற்றும், நம்முடைய மனதை சுத்தப்படுத்தும். உன் வாழ்க்கையில் உண்மையான நலன்கள் வருவதற்கு முன்பே பரம சக்தி உன்னை சோதனைகளால் செதுக்கும். நீ தாங்கிக் கொண்ட துன்பங்கள், நீ மௌனமா சுமந்த வேதனைகள், நீ முகத்தில் சிரிப்பு போட்டுக்கிட்டு உள்ளுக்குள் ஆழமா அழுத கண்ணீர்கள், இதெல்லாம் வீணாகல தங்கமே. முகமில்லா பெண் சொல்வது, நீ எவ்வளவு வலியடைந்திருக்கிறாயோ அதை விட பெரிய நன்மை தான் உன்னை சேரப்போகுது. அந்த பெண் உன்னை பார்த்து பேசாமலே நிற்பது, உன் விதி உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். நீ ஒவ்வொரு முறையும் மனசு உடைஞ்சு படுத்துக்கொண்டிருக்கும் போது, உன்னோட ஆன்ம சக்தி உன்னோட அருகே வந்து உன்னை தழுவிக்கொண்டு இருக்கிறது. ஆனா நீ அதை உணரவில்லை. அந்த உணர்வை கனவில் முகமில்லா பெண் மாதிரி காட்டியிருக்காங்க. என் தங்கமே, நீ சில நேரங்களில் நினைச்சிருப்பாய், நான் யாருக்கும் முக்கியம் இல்லையா? என் உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்களா? ஆனா அந்த கனவு சொல்ல வந்த ஒரு முக்கியமான உண்மை உண்டு. நீ உலகத்துக்கு தெரியாம இருந்தாலும் உன் ஆன்ம சக்திக்கு நீ ரொம்ப முக்கியம். உன் ஒவ்வொரு கண்ணீரும் கணக்கில் வைக்கப்படுகிறது. உன் ஒவ்வொரு நிசப்தமும் ஒரு பிரார்த்தனை மாதிரி ஆகிறது. அதுதான் காரணம், உன்னை காக்க முகமில்லா தெய்வ சக்தி உன் கனவில் வந்து நிற்கிறது. நீ கடந்த சில நாட்களில் மனசு கலங்கியிருக்கு. யாரோ உன்னை பற்றி தவறாக நினைப்பாங்கோன்னு ஒரு பயம், யாரோ உன்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்கன்னு ஒரு வருத்தம், யாரோ செய்யாத தவறுக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறாய்னு ஒரு குற்ற உணர்வு. ஆனா அந்த பெண் சொல்வது வேற. உன்னை காயப்படுத்தினவர்கள், அவர்கள் செய்ததை மீண்டு பார்க்கப் போகிறார்கள். நீ அழுத கண்ணீர் அவர்களுக்கே சாட்சியாக நிற்கும். முகமில்லா பெண் என்பதன் இன்னொரு ஆழமான அர்த்தம், உன்னை காக்கும் ஒரு மறைமுக சக்தி உன்னோட வாழ்க்கையில் ஏற்கனவே நுழைந்து விட்டது. நீ அதை தெரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அவளுக்கு முகம் காட்டப்படவில்லை. நீ தயாரானபோது உன் உண்மையான ஆசீர்வாதம் உனக்கு முகம் காட்டும். அது ஒரு மனிதராக வரலாம், ஒரு வாய்ப்பாக வரலாம், ஒரு மாற்றமாக வரலாம், நீ எதிர்பாராத ஒரு செய்திகள் மூலம் வரலாம். ஆனா அது வரும். அது நிச்சயம் தங்கமே. நீ கனவில் அந்த பெண் யாருக்காக வந்தாளோ தெரியுமா? உன்னை குற்றமில்லாமல் துன்பப்படுத்திய எல்லா நாள் மற்றும் நேரங்களின் முடிவை அறிவிக்கவே. நீ அனுபவித்த துன்பம் உனக்கு அபாயம் இல்ல. அது உன் பாதையை சுத்தம் செய்ய வந்த ஒரு சக்தியான். நல்லது வரும் முன்பு துன்பம் அதிகம் வரும். அது ஒரு அடையாளம். உன் வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் விரைவில் 3 விஷயங்கள் நடக்கப் போகிறது. முதல் ஒன்று, நீயே உன் மதிப்பை புரிந்து கொள்வாய். நீ எவ்வளவு வலுவானவள், எவ்வளவு பொறுமை உள்ளவள், உன்னோட இதயம் எவ்வளவு பாசமுள்ளதோ அதை உனக்கு நீயே உணர்ந்து கொள்வாய். இதுவரை நீ உன்னை குறைவாக எண்ணிக்கொண்டது எல்லாம் மாறும். இரண்டாவது ஒன்று, உன்னை விட்டுச் சென்றவர்கள் நீங்க இங்கு நிற்கிறீங்கன்னு திரும்பி பார்த்து புரிந்து கொள்வார்கள். அவர்கள் அப்போ சொல்லாத வருத்தம், நன்றி, குற்ற உணர்வு எல்லாம் அவர்களுக்கே திரும்பும். நீ சந்தித்த துன்பங்கள் எந்த ஒன்றும் நீ மட்டுமே சுமந்ததாக இல்லை. அது ஒரு சோதனை. சோதனை முடிந்துவிட்டது. மூன்றாவது ஒன்று, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி நுழையும். அது உனக்கு தனிமை இருக்காது என்கிற உறுதி தரும். உன் தனிமையை புரிந்துகொண்டு உன்னை அணைத்துக் கொள்ளும் சக்தி வரப்போகிறது. அது நீ யாரையும் நம்ப முடியாம இருந்த மனதை மீண்டும் திறப்பது போல. முகமில்லா பெண் கடைசியாக உனக்கு சொல்ல வருவது ஒரே ஒரு வரி, நீ தயாராகு.
உன்னுடைய கதை இப்போதான் ஆரம்பமாகிறது. நீ அனுபவித்தது முடிவல்ல. அது உன் பயணத்துக்கான முதல் அத்தியாயம். உன்னை உயர்த்த ஒரு தெய்வீக கை உன்னருகில் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை தள்ளி வைத்த சக்திகள் எல்லாம் களைந்து போகப் போகின்றன. என் தங்கமே, உன்னுடைய இதயம் இப்போதும் ஒரு துடிப்புடன் கேட்கிறது, என்ன நடக்கப் போகுது? நான் சொல்றேன் தங்கமே, நீ எதிர்பார்த்ததை விட கூட அதிகமான நன்மை உன் வாழ்க்கைக்குள் நுழைய போகுது. அந்த பெண் வந்தது அதற்கான உறுதியே. உன் விதி உன்னை அழைக்கிறது. உன் வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு திரும்பப் போகிறது. உன் ஆன்மா அமைதியை உணரப்போகிறது. நீ எப்போதுமே விரும்பிய அன்பு, மதிப்பு, பாதுகாப்பு உன்னை தேடிக் கொண்டு வரப்போகிறது. உன் காலம் வந்துவிட்டது தங்கமே.